ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லகுமார் குண்டுமா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பல்லாவரம் சொன்னாங்க. நாங்களே இது ஃபஸ்ட் டைம் போல் செகண்ட் டைம் தான், பட் இப்போ தான் நாங்கள் வீடியோ எடுக்கிறோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. போக போக தான் கடையில் அதிகமாக இருந்தது. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அந்த சாப்பிடலடா, ஆனால் எனக்கு சாப்பிட்ற இன்ட்ரெஸ்ட் இல்லை. நீ சாப்பிடு, ஏன்னா ஊட்டி விடு. செடியா இருக்கு போல பேரோட. வாங்கி போலாமா? ஏ கனகாமரம் அங்க இருந்து எங்க வைப்ப நீ? மாடியில. நல்ல கேள்வி குச்சர் வருது. பூண்டு தக்காளி யூஸ் ஆகும்னா ஒரே இதுல கொஞ்சம் ஸ்லோ மாசம் போல. ஆமா, கூட்டு வாங்கணும்டா வீட்டுக்கு. இந்த மாதிரி லாங் ஷாட் வந்து நல்லா கடிகாரம். நீ இதுல ஃபோக்கஸ் பண்ணி எடு. நீ கரெக்ட்டா நீ எடுக்கறியா இல்லனா? என்ன பர்ச்சேஸ் பண்ண போற? மாற்றங்கள் எங்க போற? ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் வெங்காயமா? ஒரு கிலோ 100 ரூபா பூண்டு, சேனா பூண்டு. எங்க போற குட்டி வரல, அது எப்படி இடிப்பாங்க? இடிச்சா உடையாது. ஏதோ ஒன்று குட்டி வரும். இது வேகமா இடிச்சா ஒஞ்சிராது. இது அவ்வளோ கிளாஸஸ் வரும் இங்க. அங்க தேவையில்லாம அது வேற வாங்கி வச்சேன். விலை கேட்கறதோட ஓடிட வேண்டிய. ஆமா, இது என்ன பண்ண போற? தண்ணி ஊத்தல எரியும். வண்டி எடுத்துன்னு வந்து இங்கே விட்டுருவான்னு பார்க்குறேன். ஒன்றுமா அங்கே விட்டுருவா. வண்டி எடுத்துன்னு வந்து பக்கு பக்குன்னு. சொன்னாங்க வாங்கிக்கோ. ஒரு டம்ளர் 40 ரூபாயா? சரி வா போலாம். ஆமாம், வண்டி ஆட்டோ எடுத்து எடுத்துலாம். இல்லை அங்கே லோடு எடுக்கிற வண்டி நிப்பாட்டாங்க போய். என்னது அது? கீரை தானே இது? சுண்டக்காய் கண்ணா, கத்திரிக்காய், வாழைத்தண்டு, வாழைமரம், செவ்வாழை மரம், தைலம். ஒரே வேலை வா. அதோ இது வச்சிருக்காங்க மாப் ஸ்டிக்கு ஒஞ்சிச்சே. ஆனால் அது வேஸ்ட், லைஃப் வராதுன்னு நினைக்கிறேன். செம்ம பிளாஸ்டிக் குவாலிட்டி எப்படி இருக்கு பாரு. இதுவும் 100 ரூபா தானா இல்லை கம்மியா? அதோ இருக்கு பாரு. அதோ நீ பார்க்குற மாதிரி அதோ இருக்கு பாரு. 150.
கடாய் 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 ஒரு சிறியம் காசு கொடுத்துட்டியா? ஏய் ரொம்ப பெருசு இது அவன் சைஸ். எத்தனை வயசு அவனுக்கு? 9 வயசு பையன். 10 வயசு. ஒல்லியா இருப்பான். 9 வயசு. ஏய் நல்லா இல்லை, நீ வா. குவாலிட்டி கொஞ்சம் நல்லா தான் வாங்க. காட்டன்ல வாங்க, சிந்தட்டிக் மாதிரி இருக்கு. ஒரு வாட்டி பனில போட்டு போடுங்க. இப்போ அந்த பொம்பளை ஏன்னா அசிகமா திட்டம் வாங்க விட்றான் நான் பாருன்னு. குட்டி குட்டி ஆட்டோ. இது ஒரு சின்னாக்கலாம். அதாவது வளர்ந்துச்சு. டிஷர்ட் காட்டுனா டிஷர்ட் எந்த வயசு? எந்த வயசுனா 10 வயசு பையனுக்கு இருக்கா? காட்டுங்க. ஓகே. ஜோடி 250 ரூபாயா? கம்மி தான் இது ஃபுல்லாக. அந்த திருப்பூரில் இதுவும் 60 ரூபா நம்ம தான் திருப்பூரில். இல்லை அதான் அது 3மே சரி தான். திருப்பூரில் கம்மின்றேன். கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள், பார்த்து வேலை சொல்லுங்கள். சரி வாங்க வாங்க வாங்க. பேண்டா அவன் அரிசி கெட்டு அது ரொம்ப பெருசா இருக்கும். அவன் 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 ஹைட்டா இருப்பான். 10 வயசு அவனுக்கு. அவன் இருந்தாலும் வளர்ச்சி ஜாஸ்தி அவனுக்கு. அவ்வளோதானே டிஷர்ட் போதுமா? சின்னதா இருக்கும். அடிக்கிற வெயிலுக்கு சூடாயிட்டு ஆம்லெட் போட்டு சாப்பிட்டு போகலாம். ஆயிலில் தடி வச்சுருக்காங்க, இல்லைன்னா துரு பூச்சிடும் போல. இதுனாண்ணா சம்பி பூவா? வீடியோவும் நானே எடுக்கணும், இந்த பேக்களும் நானே தூக்கிட்டு வரணும். பாருங்க சும்மா வந்து கை வீசிட்டு இருக்கானே.
நம்மளும் பே பண்ணுறதா நம்மளே என் ஃபோன்லேருந்து பண்ணணும். பாருங்க எவ்வளோனா சும்மானா சுற்றி நீ பண்ணுற அட்டுமையாக இருக்குது. அதான் கொஞ்சம் நல்லதாக எடுப்பா போப்பா. எவ்வளோ தெரியல. அதான் ஜூமிங்ல இருக்கான்னு பாரு. இல்ல இப்படி பண்ணி பாரு. அப்படிதான் ஃபுல்லா தெரியும். ஆண்டி இதுவாடி நான் இவ்வளோ நேரம் போகிறேன். ஆனால் நான் கொஞ்சம் அகலமாக தான் வச்சு எடுத்துன்னு வந்தேன். வா வேற நிறைய இடத்துல வாங்கிக்கிறாரு போகுது. பயம் இருக்குது அதுக்கு. ஆனால் பேசலாம் வேறு ஃபிஷ் அதோ இருக்குமா டிவியில் காட்டினால இந்த கலர் கலரா சாக்லேட் மாதிரி இது. ஏஞ்சல் ஃபிஷ் லவ் பேர்ட்ஸ். ஆமாம் அதான் அந்த சைடில் போய் உள்ளே ரோஸ். இந்த சாமந்திலாம் பார்க்கவே ஆசையா இருக்கு. வீட்டுல வாங்கி போய் வச்சு வளரவே மாட்டேங்குது. இந்த சாமந்தியா எவ்வளோண்ணா இந்த சாமந்தி? எந்த கலர் கேட்குறேன்? எவ்வளோண்ணா இந்த சாமந்தி? 80 ரூபா. 80 ரூபா. ரோஸ் ரோஸ் 80 ரூபா. 2 சம்மா பார்க்கறதுக்கு அழகா இருக்குது. வீட்டுல வச்சு இது மாதிரி வளருமா? வளரவே மாட்டேங்குது. என்ன கேள்வி கேட்குறீங்க? பேடியில் வைக்கலாம். அதை வர செம்மையா இருக்குது. அந்த கலரு டபுள் கலரு பென்சில் சீவனா மாதிரி இருக்கு. வாங்க துவையல் அடிச்சுக்கலாம். இந்த முடகத்தான் வாங்க. அப்படியே முடகத்தான் எவ்வளோ? ஹை பப்பி ஒரு 70 ரூபாயா? ரொம்ப ஜாஸ்தியாகிற மாதிரி இருக்குது. நான் ஊருக்காக அவாய்ட் பண்ணலான்னு பார்க்குறேன். பூண்டும் மாங்காவும் பலாக்கா. அப்பா இவ்வளோ பெரிய பூனை அத்தாடி. அந்த இந்த டூ லிட்டில் படத்தில் பார்ப்போமே.
டூலிட்டில் படத்தை பார்க்குற மாதிரி செவுத்துல ஆடு வாங்கி போயிடலாமா? ஒரு ஆடு கடை விட்டு விட்டுலாமா? வாங்கலாம். இது சண்டை சால் கிளாஸ் ரொம்ப ரேட்டு சொல்லுவாங்க. பயந்து உட்காந்துக்கிறாரு இப்போ. பச்சைக்கிளி தான்டா. கேமரா வீடியோ எடுக்கு. என்ன கிளினா அது? பச்சைக்கிளியா லவ் பர்ட்ஸ்? இது பைனாப்பிள் கலர் பச்சைக்கிளிலாம் நிற்க விடாதுண்ணா. உங்களுக்கு நீங்களும் வளரக்கூடாது. உங்களுக்கு 50,000 பையன், எங்களுக்கு 50,000. பச்சைக்கிளி கிளி தானே பொறுமை பண்ண முடியாதா? அது அவங்களுக்கு தெரியல. ஏன்னா என்ன பிறகு இல்லையா கூண்டுக்குள்ளே போட்டு அடைச்சி வைக்கிறாங்க. ஐயோ பாவம். இது மாடப்புறா சொல்லுவாங்க. அழகுக்கு என்ன மாடப்புறா தானே இது? அழகுக்கு வளர்க்குறாங்க. பெல்ஸோட இருக்கு. அதே மாதிரி பிளாக் கலர் சூப்பராக இருக்குது. வைல்ட் கலர். பாட்டி வைக்கிறாங்க பாரு கோழி. எதுக்கு இந்த ஃபிளாஷ் ஐடியா? ஒரே ஃபீமேல்னால சண்டை போடாமல் இருக்குது. இல்லைன்னு வச்சுக்கா வாளுக்கெல்லாம் பிச்சுன்னு வந்துருக்கும். அவ்வளோ கலர்ஸ் இருக்கு வரா. காலி பண்ணுவோம் சீக்கிரம். சரி ஆண்டு வரும் உனக்கு. சேவல் ஏதாவது இருக்குங்க? எல்லாம் பட்டக்கூடிய சேவலா? சேவல் ஒன்று இருக்கா? 2 சேவல் கொடுத்துட்டியா? பேச மாட்டேன் தம்பியா. எங்க தம்பிக்கு அவசரம். ஒரு கோழி 500 ரூபாய் விற்கிறேன். செட் ஆகுமா உனக்கு? அது இந்த அளவுக்கு இருக்கும்ல சைஸ் ஓட்ட தெரியல. சின்னத்தானே ஒரு போட்டோனே எடுத்துட்டு வந்தியா வரும்போது? தம்புல இந்த அளவுக்கு இருக்கும் தான் ஒண்ணுல தெரியாதுப்பா. இது போகும் இல்ல போகும்னு சொல்றா. அப்புறம் அங்க போய் என்ன திட்டக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாதியில் தான் நாங்கள் வந்தோம். இன்னும் வந்து மீதி நிறைய இருக்குது. இது வந்து நான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டை நான் வந்து போடுறேன். அடுத்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் வந்து இதை பார்த்துட்டு நீங்கள் பல்லாவரம் பண்ணி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
பாருங்கள் எல்லா விதமான பொருட்களுமே இருக்குது. ஆனால் நம்ம பார்த்து உஷாராக வாங்குறதுல தாங்க இருக்குது. ஒவ்வொருத்தங்க நமக்கு ஏற்ற போல் விலை கொடுக்குறாங்க, ஒவ்வொருத்தங்க அதிகமாக தான் சொல்கிறாங்க. நம்ம தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது மாதிரி முக்கியமான ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து காலையில் போயிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. பாருங்கள் கூட்டமும் கம்மியாக இருக்குது, கொஞ்சம் வெயிலும் நமக்கு கம்மியாக இருக்கும், ஈஸியாக வந்துடலாம்.